புது புதார்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு பாக்கியம், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஆதவன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். முதல் செய்தியாக, எனது பணியை பார்த்து என்னை மதிப்பிடுங்கள் அப்படின்னு மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய ஸ்மிருதி இரானி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய கல்வி தகுதி பற்றி பல்வேறு சர்ச்சைகள், காங்கிரஸ் தரப்பில் விமர்சனங்கள் வந்ததை ஒட்டி இந்த பதிலை அவர்கள் அந்த பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யதார்த்தமாக வரக்கூடிய கேள்வி, முசாஃபர் நகர் கலவரத்தில் குற்றம் சாட்டப்பட்டு அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்ட ஒருவர் அமைச்சராகிறார், பல்வேறு குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அமைச்சராகிறார்கள். இதை பற்றி விமர்சிக்காத காங்கிரஸ் கட்சி ஸ்மிருதி இரானி விஷயத்தை எடுக்கக்கூடிய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த மாதிரி மத கலவரங்கள் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு சீரியஸாக தலையிட்டது இல்லை. கடந்த காலத்தில் நடந்திருக்கு, தலையிட்டது இல்லை. ஆனால் எது ஜனங்கள்கிட்ட பாப்புலராக எடுபடுமோ அந்த மாதிரி விஷயங்களை காங்கிரஸ் கட்சி எடுத்தது. மந்திரி சபை என்பது ஒரு பொருத்தமற்றதுன்னு சொல்வதற்கு, ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் குற்றப்பின்னணி உடையவர்கள் இருக்கிறார்கள், பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லுவதற்கு இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இது ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயம் என்பது வந்திருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி மந்திரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு படிப்பு என்பது அது ஒரு அளவுகோலாக வைக்கப்படவில்லை. சட்ட ரீதியாக ஒரு வேலைக்கு வைக்கிற மாதிரி ஒரு அளவுகோல் என்பது இல்லை. அது பொது வாழ்க்கையில் படிப்பு என்பது, பட்டப்படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் என்பது முன்னிலைப்படுத்தப்படுவது இல்லை, ஒரு அளவுகோலாக வைக்கப்படுவதில்லை. நீங்கள் அதே மாதிரி இந்த ஸ்மிருதி இரானி அவர்களோ அல்லது படிக்காதவர்களோ அமைச்சர்கள் ஆவதற்கு தடையில்லை. ஏற்கனவே அமைச்சர் ஆகியிருக்கிறார்கள், பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கன்னா கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ அவங்க 12வது தான் படிச்சிருக்காங்க, அதனால் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்வதற்கெல்லாம் பொருத்தமில்லை. அது சரியானதாக இருக்காது. என்ன அதுக்குள்ள கேள்வின்னு சொன்னால், அவர்கள் படிப்பு சம்பந்தமாக முன்னுக்கு பின் முரணான தகவலை கொடுத்திருப்பது என்பது ஒரு கருப்புள்ளியாக இருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கலாம், 12வது படித்திருக்கிறேன் அல்லது நான் பிஏ படித்திருக்கேன் அல்லது பிகாம் படித்திருக்கேன் என்ற உண்மை என்பது மாற்றி சொல்லப்படுகிற பொழுது ஒரு இயற்கையான சந்தேகம் என்பது வருகிறது. படிப்பு அளவுகோல் வைக்கவில்லை என்று சொன்னாலும், அவர்கள் இப்போ அவங்க சொன்ன மாதிரி பணியை பார்த்து மதிப்பிடுங்கள் என்று சொன்னாலும், இது ஒரு சந்தேகத்திற்கு காரணமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி வேறு சில அவங்க சொல்கிற மாதிரி படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் தான் இந்த நாட்டில் மந்திரியாக இருக்கணும் அப்படின்னா, பட்டம் பெற்றவர்கள், சிறந்த படித்தவர்கள்லாம் மந்திரியாக இருந்திருக்கிறார்கள், அவங்க பெரிய சாதனை செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது அளவுகோல் அல்ல. இங்கே நமக்கு கேள்விக்குறியாக இருப்பது இந்த முன்னுக்கு பின் முரணான தகவல். அதுவும் ஒரு அமைச்சராகி இருப்பவர், கல்வித்துறை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறையில் இருப்பவர் இப்படி தகவல் கொடுத்திருப்பது என்பது அந்த துறை சார்ந்த செயல்பாட்டில் ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. அது ஒரு கரும்புள்ளியாக மாறி இருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம். பல்வேறு விஷயங்களை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து செயல்படக்கூடிய அமைச்சரவை, பிரதமர் மோடியோட அமைச்சரவை அப்படின்லாம் சொல்லப்படுற நிலையில், மோடி அவர்களுடைய குஜராத் மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, இவருடைய அந்த அஃபிடவிட்ல இவ்வளவு தூரம் விஷயங்கள் இருக்கு, இது ஒரு சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய விஷயம் அப்படின்றதை பாரதிய ஜனதா கவனம் செலுத்தவில்லையா, இல்ல வழக்கமா சொல்றது போன்ற படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஒரு தகுதியை எடுக்கல அப்படின்ற வாதம் தான் முன்வைக்க போறீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட முசாஃபர் நகர் கலவரத்தை பற்றி குற்றம் சாட்டப்பட்டவர்களாம் குற்றவாளி கிடையாது. ஏன்னா கடந்த கால அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் எப்படி சிபிஐ கையாண்டது என்று தெரியும். அவங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் மீது ஒரு மாதிரியும் வேண்டப்படாதவர்கள் மீது ஒரு மாதிரியான வழக்குகள் தொடுப்பது என்பது வழக்கமான. ஆனால் குற்றம் சாட்டியதற்கு காரணமாகவே ஒரு குற்றவாளிக்க முடியாது. அதனால் அவள் மந்திரி சபையில் ஏன் கொண்டு வரன்ற கேள்வி நிரூபிக்கப்பட்டிருந்தால் இந்த கேள்வி எழலாம். ஆனால் இது வரைக்கும் வெறும் குற்றச்சாட்டாக தான் இருக்குது. அதுமாதிரி ஸ்மிருதி இரானியை பொறுத்தவரையிலே இந்த கேள்வி, கல்வி தகுதி அடிப்படையாக கேள்வி எழுப்புவதே காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அருகதையே இல்லை. ஏன்னா சோனியா காந்தி கல்வி தகுதி என்னன்னு சொல்லி இது வரைக்கும் அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்க தான் சேர்பர்சன், யூபியோட சேர்பர்சன் இருந்தாங்க, 2 டேர்ம் இருந்தாங்க. ராகுல் காந்தி கல்வி தகுதி யாரும் வெளிப்படையாக பேச தயாராகவே இல்லை. அப்போ அவங்க கல்வி தகுதியெல்லாம் பேச தயாராக இல்லாமல் மற்ற கல்வி தகுதி பேசுறதுக்கு அருகதை கிடையாது. இன்னொன்று, கல்வி தகுதியான மாத்திரம் தான் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னா, உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங், அவர் ஆட்சியில் தான் மிக மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சி இந்த நாட்டில் இருந்தது. அது மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார தன்னைத்தானே வாழ்ந்துட்டு கொள்கின்ற தமிழச்சை தான் அந்த சிதம்பரம் அவர்கள், அவருடைய பணியில் தான் இப்போ மோசமான ஒரு பின்னோட இருந்தது. அதனால கல்வி தகுதியை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் இடப்பற்ற முடியாது. அமைச்சர் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார், ராகுல் காந்தி வாய்ப்பு அளித்திருக்கிறார். ராகுல் காந்தி எதிர்த்து போட்டிட்டாருங்கிற காரணத்தினால கூட இந்த விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சி முன்வைக்கலாம்னு ஒரு வாதம் இருக்கு. அதை கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இவ்வளவு தூரம் வரக்கூடிய ஒரு நபர் முதல் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்படுறார். அவரோட அஃபிடவிட்ல இந்த மாதிரி முன்னுக்கு பின்னான தகவல் இருந்துச்சுன்றது அவர் மறுக்கலையே, அதனுடைய காரணம் என்ன? அதுதான் முக்கியம். தவறு இருக்கும் என்றால் உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். நரேந்திர மோடியை பொறுத்தவரையிலே, பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையிலே அது மிக தெளிவான ஒரு விஷயம்.
எந்த ஒரு இதுவும் காம்ப்ரமைஸ் ஆகிறதில்லை. அவர் மேலே குற்றம் இருக்கும் என்றால் அது விசாரிக்கப்படும், நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது பாஜக மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை காங்கிரஸில் இருக்கின்ற ராபர்ட் வதேராக இருந்தாலும், சோனியா காந்தியாக இருந்தாலும் அனைவருக்குமே அது பொருந்தும். நம்ம தொடர்ந்து வேறு பல செய்திகள் பற்றி பேசலாம். இன்றைய நாளின் புதிய செய்தியில் பார்த்திருந்த விவாதத்தை தொடருவோம். இன்றைய நாளின் புதிய செய்தியில் வழங்க கார்த்திகேயன் காத்திருக்கிறார். கார்த்திகேயன், உங்களிடம். நன்றி செம்மல். இந்த நேரத்துக்கான புதிய செய்திகளை இப்போது பார்க்கலாம். 16வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 4ஆம் தேதி தொடங்கும் என்றும் 6ஆம் தேதி சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடியுடன் சீன பிரதமர் தொலைபேசி மூலம் பேசிய போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்த விருப்பம் தெரிவித்தார். பாரதிய ஜனதா சார்பில் வதோதரா தொகுதியில் போட்டியிட அமித்ஷாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்தனர், மேலும் 6 பேர் காயமடைந்தனர். முல்லை பெரியாறு அணையின் மதகுகளை சீரமைக்கும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் 142 அடியாக நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. 45 நாள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்துள்ளது. இதனையடுத்து மீனவர்கள் உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். கோவை அருகே குட்டையில் இறங்கிய 4 சிறுவர்கள் சேற்றில் சிக்கி பலியாகினர். தனியார் தோட்டத்திற்கு விளையாட சென்றபோது இந்த துயரம் ஏற்பட்டது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ஞானதேசிகன் பதவி விலக வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் போர்க்கொடி உயர்த்தியிருக்கின்றனர். பொள்ளாச்சி அருகே வீடு ஒன்றில் சமையல் எரிவாயு கசிந்ததில் அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்பட்டது. இதில் 4 தொழிலாளர்கள் பலியாகினர், 10 பேர் படுகாயமடைந்தனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேச தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் கொடுத்த வாக்குறுதிகளை இலங்கை அரசு செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் 7வது சீசனில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கான 2வது தகுதிச் சுற்று போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்று கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புது புது அர்த்தங்கள் தொடரும்.